ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 10/1/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, அஷ்டமி, சமநோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 55 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:33 மணி வரை. சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:13 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 12 மணி 8 நிமிடங்கள் வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 12:33 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:37 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இந்த சதயம் பூரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை. கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியாக இன்றைக்கி சனிக்கிழமைங்க, அதனால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதேமாரி பெரிய திருவடி கருடாழ்வார், சின்ன திருவடி ஆஞ்சநேய சுவாமி, ஆண்டாள் திருப்பாவையே இந்த மார்கழி மாதம்தான் ஓடின்னு இருக்குது. கரெக்டாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை. அதனால் ஆண்டாளையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு இது தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே நம்ம கால பைரவர் தான். ரொம்ப டக்குன்னு பைரவர் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, புரியுறதா? பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும். அதை விட இந்த உங்களோட கஷ்டங்கள் தேய்பிரை போல் அப்படியே போயிட்டு வளர்பிறை போல் உங்களுக்கு சந்தோஷம் அப்படியே கூடி வரும். அதனால் இன்றைக்கி காலபைரவரை வழிபாடு பண்ணி மிளகு தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால சத்ருஜயம் உண்டாகும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். அதாவது எதிரிகள் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு யாராவது நெகட்டிவாக பேசுகிறா பாருங்க, அவள்கிட்டலாம் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபர் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக தென்படுகிறது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலாவரார். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் கூடி வரும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சேரும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அதி அற்புதமாக இருக்கார். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் அதி அற்புதமான ஒரு சூழ்நிலை நீலவும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் முன்னேற்றமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுத்துடலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்மராசியில் சந்திர பகவான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் யோசிப்பீங்க, இந்த மாதிரி பண்ணினா வெற்றியான்னு. உத்தியோகத்தில் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான
துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட செலவை இன்றைக்கும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நேற்றுக்கு செலவே இல்லை அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக கடுமையான செலவு இருக்கலாம். இல்லை நேற்றுக்கு எல்லாத்தையும் ஆஹா முடிச்சாச்சு, ஆட்டம் காலி படுதா காலி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு செலவெல்லாம் இருக்காது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு கவனமாக இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் வராது. மற்றபடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் சூப்பரான ஒரு நாள். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? அது ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல அதி அற்புதமாக சந்திர பகவான் உலா வரார். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் உயர்வுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதுமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் எல்லாருக்குமே சிறப்பாக அமையும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் பரபரப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கும் இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப பொறுப்பாக படிப்பீங்க, ரொம்ப கவனமாக ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால மனுஷனில் இருக்கிற கவலைகள்லாம் சுத்தமாக அப்படியே வாஷ் அவுட் அந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சாதாரணமாக சந்திராஷ்டமம் இருந்தாலே சில நேரங்களில் சில பாதகங்களை கொடுக்கும். ஏன்னா நேராக 17ஆவது நட்சத்திரம் தான் வரும். அதனால் அந்த நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஓவராலாக நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நமக்கு தான் என்ன வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசிடப்படாது. அது வம்பில் போய் மாட்டிக்கும். புரியுறதா? அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வந்து சேரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். தொழில் வியாபாரத்தில் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும்.
அதேபோல் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள்னு சொல்லலாம் இன்றைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான். ஆனால் என்ன, சனி பகவானும் சந்திர பகவானும் சமசப்தமாக பார்வையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். ஆனால் அதே சமயம் தெளிவாகவும் யோசிப்பீங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. தொழில் வியாபாரம் ஆஸ் இட் இஸ் என்ன போயின்னு இருக்கோ நல்லபடியாக போயின்னு இருக்கும். படிக்கிற குழந்தைலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதாவது கவனமாக ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை மக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.